ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எனது தலைப்பு மூலிகைகளும் அதன் பயன்களும். மூலிகைகள் ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடியது. இதுக்கு ஸ்பெஷல் மண் கலவையெல்லாம் எதுவும் தேவையில்லை. சாதாரண மண்ணிலேயே நல்லாவே வளரும். தனி கவனிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஈவன் ஃப்ளாட் லைஃப்ல இருக்கவங்க கூட இந்த மூலிகைகளை பால்கனியில் வரிசையாக வரிச்சு வளர்த்து பயனடையலாம். இது பிரிஞ்சி இலை. நான் வெஜிடேரியன் சமைக்கும் போது அதில் போட்டோம்னா அதில் இருக்கிற கெட்ட கொழுப்பை எடுத்துரும். இது குப்பைமேனி, ரொம்ப சுலபமாக தானே எல்லா வீட்லையும் வளரும். தோல் நோய்களுக்கு நல்லது. இது 2-3 இலை எடுத்து நடுவில் மிளகை வச்சு, பல் பிரச்சனை இருக்கும்போது அந்த இடத்துல வச்சு கடிச்சிக்கிட்டோம்னா சரியாயிடும். கோவிட் டயத்தில் டாக்டர்கிட்டே போக முடியாத டயத்தில் எனக்கு இது மாதிரி உபயோகப்பட்டது. அதை எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் இதை சொல்கிறேன். இது திருநீற்று பச்சிலை. இது விஷக்கடிக்கெல்லாம் டக்குன்னு இதாயிடும். ஈவன் கம்பளி பூச்சி நம்மளை தீண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், அரிக்கும். இதை எடுத்து தேய்ச்சோம்னா உடனே சரியா போகும். இந்த இலையை கொதிக்க வச்சு ரசத்தில் சேர்க்கலாம், உடம்புக்கு நல்லது. இது ஓமவல்லி, சளிக்கு நல்லது. இது துளசி, சளிக்கு நல்லது. குழந்தைங்களை வச்சிருக்கவங்க இதை போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு வெதுன்னு அந்த தண்ணியை கொடுத்தா சளி பிரச்சனை குழந்தைங்களுக்கு அந்த தண்ணியை வெதுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சரியாயிடும். இது முடக்கத்தான், தோசை செய்யலாம், முட்டி வலிக்கு நல்லது. இது பிரண்டை, முட்டி வலிக்கு நல்லது. சூப்பு வைக்கலாம், தோசையும் செய்யலாம், துவையல் அரைக்கலாம். இது இலை பிரண்டை, அதே பயன். இது கற்றாழை, எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய ஒன்று. கன்னித்தாவரம்னே பேர் இதுக்கு. இந்த ஜெல் எடுத்து நல்லா கழுவிட்டு சும்மாவே சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், குழம்புலையும் போடலாம். இதோட பயன் ரொம்ப அதிகம். முட்டி வலி இருக்கிறவங்க முட்டியில் தேய்க்கலாம், அந்த ஜெல் எடுத்து ஃபேஷியல் தேய்ச்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இது லெமன் கிராஸ், நல்ல வாசனையாக இருக்கும், டீ போட்டு குடிக்கலாம். அந்த தண்ணியை ரசத்துலையும் சேர்த்துடலாம். இது தூதுவளை, கொஞ்சம் முள்ளாரத்தாலும் வச்சுக்கணும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை எடுத்து கொதிக்க வச்சு தண்ணியில் டீ போட்டு குடிக்கலாம், துவையல் அரைக்கலாம். இது தவிர கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் வெத்தலையும் மருதாணியும் வச்சுருக்கேன். அதோட உபயோகமும் ரொம்ப அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மூலிகைகளை எல்லாரும் ஈஸியாக வளர்க்கலாம். இதை அவாய்ட் பண்ணாமல் இதை வளர்த்து எல்லாரும் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.